இப்போ அந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சி வகுப்பு இன்று 30/8/2025 சனிக்கிழமை சிதம்பரத்தில் நடந்து முடிந்துள்ளது. இந்த பயிற்சி வகுப்புக்கு அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் மேடம் வந்து கலந்து கொண்டு இந்த பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். அந்த பயிற்சியுடைய அனுபவங்களை பற்றி அவர்கள் கூறுவார்கள். வணக்கம், என்னோட பேர் மருத்துவர் சல்மோனா. நான் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கிறேன். சித்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த தேதியில வந்து இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கிளாஸ் வந்து மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார் வந்து ஹோஸ்ட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டு நானும் என்னோட டேடியும் வந்திருந்தோம். நாங்கள் இதை மார்னிங்லேருந்து இந்த செஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்லாம் வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் தன்னோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி சார் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதில் அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் நிறையவே தெரிஞ்சிருந்தது. எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்னோட ப்ராக்டிஸ்லையுமே வந்து இதை எந்த அளவுக்கு நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் இதை சரியான வகையில் வந்து நான் பயன்படுத்தி என்னோட வர பேஷண்ட்டுக்கு கூடிய விரைவில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஒரு விடுதலையை வாங்கி தருவேன்னு நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் செஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மிஸ்டர் கருணாமூர்த்தி சாருக்கும் என்னோட தேங்க்யூ. அண்ட் வந்து மோரோவர் சார் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்கள் எல்லாருக்குமே புரியும்படியாக ஒரு சிங்கிள் செஷன்ல வந்து ரொம்ப அழகா தெளிவா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் புரியும்படியுமா ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதை சார் மேலும் பண்ணிட்டு வர்றதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சாரோட இந்த முயற்சிக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு நன்றி. எனக்கு பேசுறதுக்கு இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல. உங்க பேர் சார்? வாங்க வாங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஒரு இருங்க. இப்போ வந்து அடுத்தபடியா நம்மள்ட்ட பயிற்சி பெற்ற திரு போஸ் அவர்கள் வந்து நீண்ட நெடிய அக்குப்பஞ்சரில் நல்ல அனுபவம் பெற்றவர். அவர்கள் வந்து இன்றைய காலை முதல் நம்ம கால்பாத அழுத்த முறை பயிற்சி கலந்து கொண்டு பயிற்சியை முடித்திருக்கிறார். அவர்கள் தன்னுடைய பயிற்சியுடைய அனுபவங்களை பற்றி இப்போது எடுத்து கூறுவார்கள். இந்த ஒரு நாள் பாத அழுத்த சிகிச்சை பயிற்சி எங்களுக்கு மிக 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 பயனுள்ளதாக இருந்தது. நான் ஏற்கனவே அக்குபஞ்சரில் வந்து ஒரு 2 வருட பயிற்சியும் பெற்று ஒரு 3 வருடங்களாக அதை பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதனோடு இதனை ஒப்பிட்டு பார்க்கையில் என்னுடைய அக்குபஞ்சருக்கும் இது வந்து உந்துதலாக இருந்தது. எனக்கு மேலும் வலுவூட்டவும் எனக்கு நிறைய ஐடியாஸை வந்து வலு சேர்க்கிற மாதிரி இருந்தது. அந்த அக்குபஞ்சர் தியரிஸும் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தியரியை இது பண்ணும்போது அதில் உள்ள சில செயல்முறைகளை இது மூலயமா பயன்படுத்திக்கிறதுக்கும் சில காமனான பாயிண்ட்ஸும் நல்லபடியாக இருந்தது. அதை வந்து சார் வந்து காலையிலேருந்து வந்து அதை தியரிட்டிக்கலாக சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாயிண்ட்ஸையும் வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த பாதத்தில் வந்து படம் போட்டு உடலில் வந்து படம் போட்டு அதை வந்து செஞ்சு காமிச்சாரு. அதனுடைய அந்த அழுத்தம் எப்படி அழுத்தணும், அந்த திசைகள் எப்படி இருக்கணும், அதை எப்படி வந்து கையாளணும், அந்த பாதத்தை எப்படி தொடணும், அந்த என்ன சொல்றது அந்த இது பண்ணுற அந்த ரொட்டேட்டர் அந்த குச்சி ப்ரோப் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோபை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாருக்கு தகுந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விளக்கங்கள் வந்து மிகவுமே பயனுள்ளதாக இருந்தது. இதை வந்து நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் நல்ல முறையில் வந்து இதையும் நாங்கள் வந்து இந்த ஒரு நாள் வகுப்பிலே கற்றுக்கொண்டதை நாங்கள் செயல்முறைப்படுத்தி அவர்கள் மேலும் வந்து வியாதிகளை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதற்காக ஐயா திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி. இதை ஏற்பாடு செய்த கருணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம பயிற்சியில காலை முதல் சார் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியை கற்றுருக்காங்க. அவங்க அனுபவங்களை பற்றி இப்போ சில வார்த்தைகள் கூறுவார். என் பேர் அன்பழகன், வடலூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரிய சித்த வைத்திய குடும்பம். ஆனால் நான் பொதுச்செயலாளர்கிட்ட வந்து நான் பலமுறை கேட்டிருக்கேன், எனக்கு அந்த பாத சிகிச்சை முறையெல்லாம் எனக்கு கற்றுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நான் நிறையா மருந்து கொடுக்குறோம், ஆனால் அதை விட கொஞ்சம் அன்றே தீர்வு கிடைக்கிறது வந்து பாத சிகிச்சை வந்து அன்றே அந்த பொழுதே அந்த நிமிடமே சரியாகும்ங்கிற ஆசைகள் தான் நான் ரொம்ப வெகு ஆசையாக வந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது.
ஒரு அவங்க பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப தெளிவாக அவசரமாக இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் பொறுமையாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா எப்படி ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி விதமாகவும் ரொம்ப அபூர்வமாகவும் நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த வகுப்பு நடந்ததுக்கு நடத்தி வச்சதுக்காக நம்ம பொதுச்செயலாளர் ஐயாவுக்கும் வகுப்பு நடத்துங்க நம்ம டாக்டர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். இது கொடுங்க மைக்கா. மைக் எப்படி வந்தீங்க, எப்படி பார்த்து வந்தீங்க, என்ன ஊரு சொல்லுங்க. இந்த ஊரு எல்லோருக்கும் வணக்கம். சிதம்பரத்தில் பாத அழுத்த சிகிச்சை நடப்பதாக வைத்தியர்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ஐயா கருணாமூர்த்தி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை வாசித்த உடனே சரி, எனக்கு ரொம்ப ஆக்சுவலி என்ன ரொம்ப யோசிச்சிருந்தேன், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பயிற்சியில் கலந்து கொள்ளணும். அப்போ அந்த டேட்டை பார்த்தேன், எனக்கும் இந்த பக்கம் வர வேண்டியது வசதியாக இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, மிக குறைந்த செலவில் பல இடங்களில் பயிற்சி நடக்குது. ஆனால் இதற்காக அவர்கள் வாங்கக்கூடிய தொகை மிக மிக அதிகமாக இருந்தது. ஆனால் மிக குறைந்த செலவில் இந்த பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் பயிற்சி தான். அந்த ஒரு நாள்லேயே முக்கியமான பாயிண்ட்ஸை எல்லாம் நமக்கு தெரிஞ்சு அதற்கான அனுபவமாக அந்த செயல்முறை பயிற்சியும் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்தேன். அப்போ இங்கே டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களை இன்று சந்தித்தது மிக மிக எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் காரியத்தில் கண்ணா இருந்தாங்க. வந்த அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சியை முழுமையாக வழங்குவதில் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். எந்த விதமான பராக்கு வேடிக்கை எதற்கும் இடம் கொடுக்காமல் நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய நோயாளியை வரக்கூடிய ஒருத்தங்களுக்கு தமக்கே கூட அந்த விஷயத்த வலி இல்லாமல் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அறிவியல் ரீதியாக அதை எப்படி அணுகணும் என்பதையும் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற போது மிக மிக அனுபவம் அவர்களுடைய நாவிலும் அவர்களுடைய மூளையிலும் மிக மிக சிறப்பாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாளர் தமிழகத்தில் இருப்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக அவர்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இதை தமிழக மக்கள் பலரும் இதை கற்று நோயில்லாத தமிழகத்தை அமைக்க வாழ்த்துகிறேன். நன்றி. நீங்க எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க. நான் நாகர்கோவில்ல இருந்து வர்றேன். நான் சமூக பணியில் இருக்கிறேன். நீங்க வாங்க சார், நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நம்ம சிதம்பரத்துல கால்பாதை ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தி முடிஞ்சிருக்கிறது. இன்னும் நிறைய பேர் பயனடைகிறாங்க. அடுத்த மாதமும் இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்படும். வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களாம் நிறைய தொடர்பு கொண்டு நீங்க மேலும் அந்த பயிற்சியை கத்துக்கலாம். சார் வாங்க சார், இந்த வார்த்தை பேசுங்க. சாரோட பயணம் போட்டு அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எனக்கு 4 பேருக்கு முன்னாடி எழுந்து நின்று பேசுறதுனாலே முன்னாடி இருக்கிற வார்த்தை கூட வராது. ஆனாலும் ஐயாவை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா நான் ஐயாவோட தனியாக கூட ஃபோன் பண்ணி என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கலாம்னு நினச்சேன். அந்த வாய்ப்பை எல்லோருக்கும் முன்னாடியே தெரிவிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. நேற்று ஐயா ஃபோன் பண்ணும்போது நாங்கள் அது வரைக்கும் ஆக்சிடேஷனில் தான் இருந்தோம், போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஐயா சொன்ன உடனே சரி எப்படி தான் இருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்தோம். வந்த பிறகுதான் தெரியுது, பொதுவாக ஒரு பொருளை சாப்பிடாதவங்கள்ட்ட ஒரு பொருளை கொஞ்சமாக டேஸ்ட் பாருங்கம்பாங்க. பொதுவாக இந்த டேஸ்ட் இந்த ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனாக்கா இதை பாருங்க. இப்போ அது மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்த பிறகு இது மேலும் உண்மையிலே மேலும் ஆர்வமாக இருக்கு. நானும் எங்கள் பாப்பா கூட பேசிக்கிட்டோம். ஐயாட்ட நிறைய சரக்கு இருக்கு. அதை குறுகிய நேரத்தில் தேவையான அளவுக்கு எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லியிருக்காங்க. இதுவே போதுமான அளவுக்கு இருக்கு. ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய சரக்குகளை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மெய்யாகவே நாங்கள்லாம் உங்களுக்கு ரசிகர் ஆகிட்டோம். அந்த அளவுக்கு இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி கைமேல் பலன், வலியோடு வாங்க சிரிச்சுக்கிட்டு போங்க, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை அனுபவபூர்வமாக பார்த்தோம். ஐயாவுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாளாக இருந்த வலியை கண் முன்னால் சுகம் பெற்றதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நோய் தீர்க்கும் முறையா அப்படிங்கிறத இங்க வந்தவுடனே ஐயா உங்களால் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின கருணாமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நாங்கள் என்னைக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு தாகம், எங்க பார்த்தாலும் வைத்தியத்தை பத்தி பேசுறாங்களா, ஏதாவது சொன்னாங்கன்னா அங்க ஓடி போயிடுவேன். அங்க புரியுதோ புரியலையோ நாம ப்ரெசென்ட் பண்றோமோ, இருந்தாலும் நான் அறிந்து கொள்ளக்கூடிய இப்ப நான் 30 ஆண்டு காலமாக இந்த இடத்துல நான் போயிட்டு இருந்தாலும் கூட இன்னும் நான் ஒரு மாணவனாகவே தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது எங்களுடைய லெவலுக்கு அதிகம். ஐயாவோட லெவலுக்கு அவங்களெல்லாம் போய் பார்க்கணும். அண்ணா நகர்ல பார்க்கும்போது இத்தனை ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணணும். அவங்க ரொம்ப பிஸியான ஆட்கள். இந்த நேரத்துல அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஐயாவுடைய வார்த்தைக்கு இணங்க வந்து நமக்கு இந்த காரியத்துல நமக்கு செஞ்சு கொடுத்தது, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம அமைச்சு கொடுத்தது ஐயாவுக்கு மிக்க நன்றி. அதனால இந்த முறையில் நாம் சிறந்த நன்மையை பெற்றோம் என்பதில் மிக ஆழ்ந்த உண்மை இருக்கிறது. மிக்க நன்றி. வணக்கம். இன்று நடைபெற்ற இந்த ஒரு நாள் கால்பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பானது நடராஜர் அவர்கள் பிரதிஷ்டையாகி அமர்ந்து அருள்பாட்டி வரக்கூடிய சிதம்பரத்திலே கடலூர் சித்த மருத்துவ சங்கத்துடைய செயலாளர் மருத்துவர் கருணாமூர்த்தி அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் இங்கு உள்ள பாரம்பரிய சித்த மருத்துவர்களும் இந்த கால்பாத சிகிச்சையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்தார்கள். இதற்கு பல மருத்துவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு சிறப்பாக கால்பாத சிகிச்சையை பெற்றிருக்கிறார்கள். மேலும் வந்து அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன செகண்ட் லெவல், அடுத்த மாதம் வந்து என்ன செகண்ட் லெவல், எந்தெந்த நோய்களுக்கு எப்படி புள்ளிகளை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதையும் ஒரு பயிற்சியா வந்து நடத்தணும். அப்படியே இன்னும் நல்ல திறமையா நல்ல குவாலிஃபைடு புற்றுப்ளக்ஸாலஜி நீங்க வரணும்னு ஏற்பாடு செய்ய இருக்கிறாங்க. அதனால அந்த பயிற்சியிலையும் நீங்கள் கலந்து கொண்டு உங்க குடும்பத்தினர்களும் உங்க நண்பர்களையும் சொல்லி நிறைய பேரை அழைச்சிடுவாங்க. நிறைய நம்ம இன்னும் சார்ட் எல்லாம் நிறைய கொடுப்போம். இன்னும் 7 சார்ட்டு, இன்னும் சிலபஸ் புக்கு, படம்லாம் கொடுத்து இன்னும் நிறைய அறிவுகளை வளர்த்து கொண்டு உங்க செய்யக்கூடிய தொழில் வந்து மேலும் டெவலப் ஆகி வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரம் உயர்வதற்கு மிக உதவியாக இருக்கும். அனைவரும் வருகை தந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062.